எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் சூப்பு தான் பண்ண போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பினுடைய பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. ஆட்டுக்கால் கை கால் வலி, முட்டு தேய்மானம், அப்புறம் அதில் இம்யூனிட்டி பூஸ்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீழெல்லாம் விழுந்துடுறாங்க பார்த்தீங்களா, கை காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அவங்கெல்லாம் கூட விடாமல் இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தாங்கன்னா அது கூட நாளடைவில் குணமாயிருக்குங்க. இப்போ இந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்துருக்குறேங்க, 4 கால் எடுத்துருக்குறேங்க. அது பார்த்திங்கன்னா கடையிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா கடையில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கால் பார்த்திங்கன்னா காலையில் முடி இருக்கு இல்லைங்களா, ஆட்டோட முடி இருக்கும், அதனால் அதை நல்லா நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி சுட்டு வச்சுருப்பாங்க. இதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துங்க. இந்த மேல் தோலில் இப்படி சீவிட்டுங்க பாருங்கள், இந்த மாதிரி சீவி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கூடங்க, ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சூப்புங்க. இதுக்கு இதுக்கு அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு தான் நமக்கு இதில் காரங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேங்க. இஞ்சி 1 இன்ச்சு கணத்துக்கு எடுத்துக்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு எப்படி அரைச்சிட்டு வரும் அந்த மாதிரி ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு வைக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்காலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. அப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சூப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு ஆட்டுக்காலுங்க, 4 கால் தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 1.25 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7 டம்ளர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாங்க. கலந்துட்டுங்க மூடி போட்டுங்க ஒரு 10-12 விசிலுக்கு விட்டுறணுங்க. நம்ம எவ்வளோ விசில் நல்லா வேகிற போடுறோமோ அப்போ அந்த காலில் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுப்பு அதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து நம்ம இந்த சூப்பில் சேர்ந்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இது அடுப்பில் வச்சுக்கலாங்க. 12 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். தீமெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாம் அப்படியே எண்ணெயாக மறுக்குதுங்க. இதெல்லாமே இந்த ஆட்டுக்காலோட சத்து தாங்க. ஆட்டுக்கால் நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சு 1/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலாங்க, 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். போட்டு ஒரு கொதி வந்ததை நம்ம இறக்கிடலாங்க. கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இருக்கிறோம். இப்போ இறக்கிடலாங்க. பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க.